ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஜனவரி 1 2025. ஃப்ரெண்ட்ஸ், நியூ இயர்ல அடி எடுத்து வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், புது வருஷம் பிறந்தாச்சு. எல்லாருமே வந்து ஜாலியாக தான் இருப்பீங்க. நாங்களும் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டெல்லாம் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் முழிச்சிட்டே தான் இருக்கிறோம். இனிமே தான் கொஞ்ச நேரம் தூங்கினா உண்டு ஃப்ரெண்ட்ஸ். முழிச்சிட்டு ரொம்ப ரகலை பண்ணிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 மணிக்கு கொஞ்ச நேரம் படுத்தோம். இனிமே தூங்கணும்னா காலையில விடிஞ்சிட போகுது அப்படின்னு பயந்துட்டு நான் என்ன பண்ணலாம், சரி கோலம் போட்டு வந்துடலாமே அப்படின்னுட்டு திரும்பவும் ஏஞ்சிட்டேன். நான் போயிட்டு கோலம் போட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு. அப்புறம் வந்து கௌசியம் இருமா நான் வரேன் அப்படின்னா, ஜனனி வந்து அந்த 1 hour இடையில வந்து தூங்கிட்டா ஃப்ரெண்ட்ஸ். சரி தூங்குறவளை எழுப்ப வேணாம் அப்படின்ட்டு நானும் கௌசியம் மட்டும் வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் கழுவி தள்ளிட்டு வாசல்லாம் தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போட்டோம். ரொம்ப பெரிய கோலமா போடல ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா வந்து செம்ம சில்லுன்னு இருந்தது. நாங்க உள்ளவே இருந்தோம். வெளியே வந்ததும் கௌசி வந்து ரொம்ப தும்ப ஆரம்பிச்சிட்டா, தும்பலாம் வந்துச்சு. ஆனாலும் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதும் விரும்புவாங்க. என்ன பண்றது, சில்லுன்னு சடனா இருக்கும், தும்ப ஆரம்பிச்சிட்டா. சரி நம்ம முடிஞ்ச வரையும் சின்னதாவே போட்டு கிளம்பிடலாம்டா அப்படின்ட்டு சின்னதாவே போட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக வந்து 3 மணிக்கெலாம், இப்போ வந்து டைம் வந்து 3:30 ஆச்சு. 3 மணிக்கு வந்து சரி வாசல் தெளித்து கோலம் போட்டுடலாம் அப்படின்ட்டு பண்ணி ஆரம்பிச்சிட்டேன். 1/2 மணி நேரமாக போட்டுட்ருக்கோம். சரி அப்படி ரொம்ப சில்லுன்னு குளிருது ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமாக குளிருது. அதெல்லாம் கொசு, அதில் சூடாக காஃபி குடிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் சூடாக போயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். செம்மையாக குளிருது வெளியே. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சீக்ரெட் சொல்கிறேன். நான் பருப்பு அதுவும் கௌசியப்பா தாங்க இன்னைக்கு டீ போட்டு வந்தாரு. இன்னைக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே வந்து ஒரு நல்ல நாளில் நாங்கள் கோலம் போட ஆரம்பித்தோம்னா கௌசியப்பா வந்து எங்களுக்காக டீ போட்டு கொடுத்துப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே நடக்கும். பொங்கல் ஆகட்டும், தீபாவளி, எந்த ஒரு நல்ல நாளுமே வந்து இந்த மாதிரி கலர்லாம் போட்டோம்னு வச்சுங்களேன், பெரிய கோலம்லாம் போட்டோம்னா நாங்கள் போட்டுகிட்டே இருப்போமா, கௌசியப்பா போயிட்டு டீ சர்ப்ரைஸாக போட்டு எடுத்துகிட்டு வந்து பின்னாடி நிற்பாரு. அந்த மாதிரி வந்து இன்றைக்கும் நாங்கள் போட்டுகிட்டே இருந்தோம். உண்மையாகவே நான் டீ போடுங்கன்னு கூட சொல்லலை. இவ தும்பிட்டு இருந்தாலா, சில்லுன்னு இருக்குது அப்படின்றதுனால என்ன பண்ணியிருக்கிறாரு, பால் காய வச்சு 2 பேருக்கும் காஃபி கலந்து எடுத்துகிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு எங்களுக்கு. இன்றைக்கும் வந்து கௌசியப்பா தான் காஃபி போட்டு கொடுத்தாரு. அப்புறம் செம்மையாக சூடாக குடிச்சிட்டு அந்த சில்லுன்னு இருக்கிறதுக்கும் இதுக்கும் செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பனி பயங்கரமாக இருக்குது, பயங்கர சில்லுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பயங்கர கும்மிருட்டு. நம்ம வீட்டுக்கிட்ட யாருமே எஞ்சிக்கல, நாங்கள் மட்டும்தான் கோலம் போட்டுட்டு இருந்தோம். ரொம்ப அமைதியாக இருந்தது. இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 3:40 ஃப்ரெண்ட்ஸ். கோலம் போட்டாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம ரங்கோலி போட்டிருக்குறோம். பாதி கோலம் வந்து போட்டுகிட்டே இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தும்பல் வந்துச்சா, நீ உள்ளே போமா நான் போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டா, ஆனாலும் அவளுக்கு மனசு கேட்காது, திருப்பி வந்து வாசப்படியில் தான் நின்றுட்டு இருந்தா. கோலம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீ உள்ளவே நில்லுமா, நான் போட்டுட்டு வந்துடுறேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஏறியாச்சு. நான் கோலம் போட வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இருந்தேன் கௌசியப்பா கிட்ட. அவர் வந்து எல்லா கலர் பொடியும் டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுட்டாரு. அப்படி இன்னும் வேலை மிச்சம் அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ் கௌசியப்பா. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க. என்னன்னா வந்து இந்த படி கீழே இருக்குமா கோலப்பொடிலாம், அங்கே வந்து பல்லி, இந்த எலி அதெல்லாம் இருக்கும். அதுக்காக எப்பயுமே வந்து அந்த கலர் பொடி மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருங்க அப்படிம்ப வெளியே வந்தாலே. அதால வந்து நான் சொல்றதுக்கு முன்னாடியே அவர் எடுத்துட்டு வந்துருவாரு. அதே மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னா எடுத்து மேலே வச்சுட்டு வந்துருவாரு. ஷெல்ஃப் இருக்கும். அந்த மாதிரி வந்து சரி எடுத்து வைக்கலான்னு நான் திரும்பி பார்த்தா ஒன்னுத்தையும் காணோம், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாராட்டுருக்குது கௌசிப்பா. அப்படி வேலை மிச்சண்டா, உள்ள ஓடி போயிடலாம் அப்படின்ட்டு அப்படியே சரி போட்ட இந்த கோலம் வந்து சூப்பரா இருந்துச்சு. அப்படியே ஒரு ஷார்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே உள்ள போயிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஜனவரி 1 2025. உங்க எல்லாருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர்.
ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க நீங்கள் எல்லாருமே வந்து சந்தோஷமாக ஆரோக்கியமாக வளமோடு வாழணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறோம். நாங்களும் மனசார கண்டிப்பாக வேண்டிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நல்லாயிருக்கும். போனது போகட்டும், இனிமே வர்றது வந்து நமக்கு நல்லதாகவே நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஜனவரி 1, 2025. இந்த நம்ம சொல்ல வந்து 24 தான் கொஞ்ச நாளைக்கு வரும். அப்படியே உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ என்ன எடுக்க போகிறோம்னா வந்து நியூ இயர் அன்னைக்கு வந்து தடபுடலான சமையல். நியூ இயர் ஸ்பெஷலாக நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நியூ இயர் ஸ்பெஷலாக வந்து தடபுடலான சமையல் செய்ய போகிறோம். என்னெல்லாம் சமைக்க போகிறோன்றதை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம்னா மீன் குழம்பு, மட்டன் குழம்பு. மீன் குழம்பு வந்து என்னை தவிர எல்லாருக்கும், மட்டன் குழம்பு எனக்காக அப்படின்னு செய்கிறது. ஆனால் வந்து மட்டன் குழம்பு வந்து எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஆனால் மீன் குழம்பு தான் என்னால் ஊற்றிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதால் நான் கொஞ்சமாக மட்டன் குழம்பு எனக்காக கொஞ்சம் வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து அம்மா அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சோம்னா டிஃபனுக்கு ஏதாவது யூஸ் பண்ணிக்குவாங்க. அதால் வந்து கொஞ்சமாக மட்டன் குழம்பு வைக்க போகிறேன், கொஞ்சம் மீன் குழம்பு வைக்க போகிறேன். சாய்க்கு வந்து மீன் குழம்பு தான் வைக்கணும் அப்படின்னா அவனுக்கு ஃப்ரை விட வந்து மீன் குழம்பு பிடிக்குது. கௌசி ஜனனிக்கு ஆகட்டும் ஃப்ரை தான் ரொம்ப பிடிக்கும். அவன் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டான், ஏன் அவங்க அப்பா மாதிரி வந்துட்டான்னு சொல்லலாம். கௌசி அப்பாவுக்கு மீன் குழம்பு பிடிக்கும் ஃப்ரை விட. அந்த மாதிரி வந்து அந்த 2 டிக்கெட் அப்படி பிரிஞ்சிருச்சு. அதால் என்ன பண்ணலான்னா மீன் ஃப்ரை, மீன் குழம்பு, அந்த மாதிரி 2 வகையான மீன் இருக்குது. அதை வந்து 2ஆக பண்ணிக்கலாம். மீன் குழம்பு மீன் ஃப்ரையும் பண்ணிவிட்டு மட்டனையும் வந்து 2ஆக பண்ண போகிறேன். ஃப்ரை கொஞ்சம், குழம்பு கொஞ்சம். அதுக்கப்புறம் அது ஒயிட் ரைஸ். அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ரைஸ், தக்காளி ரசம் இதெல்லாம் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா மட்டன் குழம்பு வச்சுக்க போகிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்குது, தாளிப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து மட்டன் ஏற்கனவே குக்கரில் வேக வச்சுட்டேன், அதில் தாளிப்பு இப்பயே போட்டுக்கிறேன். மட்டன் வேகணுன்னா கடைசியாக போட்டுக்குவேன் தாளிப்பு. மட்டன் வெந்துருச்சு, அதால் கடுகு, வடகம், அதுக்கப்புறம் ஒரு 2-3 காஞ்ச மிளகா, ஆனியன், இப்படி வந்து 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் இது வதங்கிட்டே இருக்கட்டும். மட்டன் குழம்புக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம், கல்பாசி, கிராம்பு, ஒரு சின்னதாக ஒரு அன்னாச்சிப்பூ, அதுக்கப்புறம் வந்து ஜாதிபத்திரி. மசாலா ரொம்ப கம்மியாக தான் இருந்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும், அதால் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். இதை வந்து அப்படியே போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் வந்து வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் ஒரு 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினதும் போட்டிருக்கணும், மறந்துட்டு தக்காளி ஊற்றிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்படியே வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, முந்திரி இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சி போட்டோம்னா மட்டன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதால் வந்து கசகசா போட்டுக்கிறேன். கொஞ்சமாக வந்து முந்திரி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கசகசா முந்திரிலாம் வந்து சூப்பர் டேஸ்ட்டு, ஒரு ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம அந்த பட்டர் மசாலா செய்கிற மாதிரி அந்த டேஸ்ட் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் குழம்புக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதே மாதிரி திக்காகவும் நமக்கு கொடுக்கும். தனியாத்தூள் சேர்த்தாச்சு. இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு மட்டன் சேர்த்துடலாம்.
இதை வந்து இந்த பக்கம் வறுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் வந்து நான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நான் அந்த தண்ணிலாம் இதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். மீதி சுக்காவுக்கு வந்து நமக்கு தண்ணி தேவைப்படாது. இப்போ வந்து கொஞ்சமாக கறி எடுத்து இதை போட்டுக்கலாம். மட்டன் வந்து குழம்பா வச்சா இவங்களுக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ், அதால் கொஞ்சம் கறி மட்டும் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். இப்போ இதை பொடி பண்ணி போட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து மசாலா அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த பொடியை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த பக்கம் கௌசி இப்போ அப்படி பிஸியாக இருந்தார். வீடியோ வர பாருங்களா இல்லையா? நல்ல நாள் அதுவும் வருஷம் போகிறதுக்கு முதல் அன்னைக்கே வந்து கட் பண்ணிங்கன்னா அப்புறம் வீடியோ வர மாட்டேங்க. இன்னைக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மட்டன் வந்து பெப்பர் ஃப்ரை போட்டு போகிறோம். ஒரு பட்டை, கொஞ்சம் கிராம்பு, ஒரே ஒரு அன்னாச்சி பூ. இவ்வளோ நேரம் சட்டி நல்லா காஞ்சிருந்தது. சரி, ரொம்ப சூடு ஏறுது இந்த பக்கம் பார்க்கவும் அதை நிறுத்தி வச்சேன். இப்போ திரும்ப ஆறிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் வந்து நான் அரைச்சி ஊற்றலை. தேங்காய் அரைச்சி ஊற்றினா கொஞ்சம் பிடிக்காது, அதால் தேங்காய் அரைச்சி ஊற்றலை. அதுக்காக தான் வந்து கசகசா அந்த முந்திரி அதெல்லாம் அரைச்சி ஊற்றினது. அவ்வளோதான், நிறுத்திடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மட்டன் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து ஒரு 5 கிராம்பு, ஒரு பட்டை, கொஞ்சமாக சோம்பு போட்டு வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதில் வந்து 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, லைட்டான கிரேவி அந்த மாதிரி பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வெங்காயம் தக்காளி போடுவேன். நாட்டுக்கோழிக்கு வெங்காயம் தக்காளி போட்டு ஃப்ரை போடுவேன். மோஸ்ட்லி வந்து சிக்கன், பிராய்லர் சிக்கனோ இல்லை மட்டன் சுக்காவோ செஞ்சேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, ஒரு 4 கிராம்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டு கடைசியாக பெப்பர் போட்டு இறக்கிடுவேன். மட்டன் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கிட்டேன். மட்டன் ஃப்ரைக்கு மஞ்சத்தூள், மிளகாய் பொடி, தனியாத்தூள், உப்பு கொஞ்சம். இப்போ வந்து மீன் குழம்பு வச்சுக்க போகிறேன். என்ன மீனுங்க அது? 2 மீன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வவால், ஏரி வவால். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மத்தி மீன். ஏரி வவால் வந்து குழம்பு வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மத்தி மீன் குழம்பு வச்சா நல்லா தான் இருக்கும். இங்கே எப்படின்னா வந்து சாயிக்கு தான் மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து இந்த முள், மத்தி மீனில் சின்ன சின்ன முள்ளாக இருக்கும்ல, அது வந்து வேணாம்பா, அந்த மீன் பிடிக்காது அவனுக்கு. அவனுக்காகவே வந்து பெரிய மீன் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தார். அதை குழம்பு வச்சுட்டு மத்தி மீன் தான் ஃப்ரை பண்ணணும். எல்லோரும் இப்படி பண்ணுவீங்க, நாங்கள் ஆப்போசிட்டாக பண்ணுறோம். ஏன்னா வந்து குழம்பு சாப்பிட்றவன் அவன் தான், அவனுக்கு தேவையான மாதிரி பண்ணலான்றதுனால தான் பெரிய மீன் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தார். அது குழம்பு வச்சுட்டு போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நியூ இயருக்கு வந்து ரெசல்யூஷன் என்ன எடுத்திருக்கீங்க கமெண்ட்டில் பண்ணுங்கள். நாங்கள் இது எடுத்துட்டாலும் சும்மா ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் என்னை பொறுத்த வரையும் அன்னைக்கு தான் எடுத்து அதுக்கப்புறம் நல்பழக்கன்றதெல்லாம் சும்மா கதை. வருஷம் பூராவும் வந்து நம்ம திருந்தணும்னு நினச்சா 1 செகண்ட் போதும். யாருக்குமே சொல்கிறேன் நான், எனக்கும் ஆகட்டும் எதிரிக்காகட்டும், நம்ம இந்த பழக்கத்திலிருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு நினச்சோம்னா நைட்டு தூங்கும்போது ஒரு புத்தி வந்தாலும் போதும்,
அதிலிருந்து நம்ம அதை செய்யக்கூடாது, அவ்வளோதான். வருஷ பிறப்பு அன்னைக்கு 10 எடுப்பாங்க, 15 எடுப்பாங்க, ஆனால் ஒன்று கூட அது சரிப்பட்டு வராது. சும்மா ஒரு 4 நாளைக்கு ஓடுவாங்க அதுக்காக, அதுக்கப்புறமா வந்து மறந்துடும். திருப்பி அடுத்த நியூ இயருக்கு தான். அதில் வந்து எனக்கு நம்பிக்கையே இல்லை. இருந்தாலும் ஒரு சிலது இன்னைக்காவது நம்ம எதுக்காக பண்ணலாம், சம்பிரதாயம் இல்லை, திருந்தாத இப்படியாவது திருந்துமா அப்படின்னு பெரியவங்க என்ன உருவாக்கி இருக்கலாம். சரி, ஒரு நல்ல நாளில் சொன்னோம்னா அந்த வருஷம்லாம் நல்லா இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு ஆசையில் உருவாக்கி இருக்கலாம். அதால் வந்து திருந்தணும்னு நினச்சோம்னா எந்த செகண்டுனாலும் அவங்களுக்கு தோணும் போது திருந்திடுவாங்க. திருந்தக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் என்ன தான் உட்கார வச்சு பூஜை போட்டாலும் நோ யூஸ். மீன் குழம்பு தாளிப்பு போட்டுடலாம். கடுகு. நாங்கள் வந்து இதுவரை எந்த ரெசல்யூஷனும் எடுக்கல. சொல்லுவோம் எப்படின்னா வந்து எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, நம்மளும் இந்த மாதிரி இருந்து பார்க்கலாமா. அப்போ சின்ன வயசுலாம் அப்படி சொல்லு, நம்மளும் தான் இன்னைக்கு சொன்னோம்னா இருப்போமோ இந்த வருஷம்ல, ஒன்றும் யூஸ் இல்லைன்றதுனால தான் அது விட்டே ஆச்சு. நான் அவங்களா நினச்சிருந்தனா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் திருந்த முடியும். அது வந்து எல்லா பழக்கத்துக்கும் அது நிஜம், அதுதான். அவங்களா நினைக்கணும் நம்ம இதிலிருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது அவங்களா நினைக்கணும். இப்போ வந்து ஒரு 4 கிராம்பு, ஒரு சின்ன அன்னாச்சி பூ, ஒரு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, அடுப்பு வந்து சிம்மில் வச்சுறேன். கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் வந்து வெந்தயம், காஞ்ச மிளகா, சீரகம், அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வடகம். பெருங்காயம். புளிக்குழம்பு எதாக இருந்தாலும் வந்து வெந்தயம், பெருங்காயம் இதெல்லாம் போட்டோம்னா நல்ல ஒரு வாசனை வரும். அதே மாதிரி நமக்கு ஹீட் ஆகாது புளி குழம்புன்றதுனால வெந்தயம் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் கொஞ்சம் சேர்த்துக்குவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தாளிப்புக்கு கொஞ்சம் வெந்தயம் போட்டேன். இது வந்து வெந்தயத்தூள் ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் போட்டுக்கிறேன். வறுத்து பொடி பண்ணி வச்சுருப்பேன். ரசம் இந்த மாதிரி புளி குழம்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன் நான், அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா. எப்பவுமே வந்து மீன் குழம்பு தாளிப்பு வந்து நம்மளது எப்பவுமே ஸ்பெஷல் தான் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு நமக்கு அந்த ஒரு வாசனை பொருளாகட்டும் இல்லை தாளிப்பு அந்த இதை சேர்த்தோம்னா அந்த தாளிப்பு வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது பார்த்து தான் நான் செய்வேன். ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், சொல்லிட்டே இருக்கலாம் நிறைய, ஆனால் சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்கும். நான் இதுவரையும் இந்த மீன் குழம்புலாம் எங்கேயுமே சாப்பிட்டது கிடையாது. அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க. என்னை பற்றி தான் போலக்குது, நான் ஏதோ மீன் குழம்பு பற்றி பேச போகிறாருன்னு பார்த்துங்கிறேன். மீன் குழம்பு பிடிக்கும் பசங்களுக்கு, நான் வைக்கிறது பிடிக்கும், அவங்க அம்மாவங்க வைக்கிறது அவங்க வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குதோ இல்லை, நம்ம அம்மா வைக்கிறது தான் நம்ம சாப்பிட்றதுனால ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்காதுல்ல, இவங்க சாப்பிட மாட்டாங்க, அதான் மைனஸ் பாயிண்ட். குழம்புல மைனஸ் பாயிண்ட் வரும், திடீர்னு பயந்துட்டு தூக்கிட்டு திருப்பி போட்டாங்களே அப்படின்னு. மீன் குழம்பு பிடிக்காது எனக்கு, அது ஒரு மாதிரி அந்த மீன் ஸ்மெல்லு அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மீன் ஸ்மெல்லு தான் அதில் மேட்ரே. மீன் கொஞ்சம் பிடிக்காது, அது சின்ன வயசுல இருந்தே அவ்வளோவா சாப்பிட மாட்டோம். ஃப்ளேவர் தான் அது வந்து மீன் குழம்புக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டே அதுதான். அது பிடிக்கல. இப்போ வந்து வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி வந்து வெங்காயம் தக்காளி அரைச்சி போட்டுட்டோம்னா நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். அதால் எப்பயுமே வந்து மீன் குழம்பு இந்த மாதிரி தொக்கு மாதிரி வச்சேன்னா வெங்காயம் தக்காளி வந்து நான் அரைச்சி தான் போடுவேன். இந்த பக்கம் தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு. அதில் அப்படியே வந்து கொஞ்சம் பெப்பர் தூவிட்டு, எல்லா பாட்டிலும் வந்து நான் காலி ஆனதெல்லாம் வந்து திருப்பி ரீஃபில் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து இது எல்லாமே கழுவி
க்ளீன் பண்ணிடணும்ல பொங்கலுக்கு. அது இல்லாமல் நம்ம இடையில பண்ணிகிட்டே தான் இருப்போம். இப்போ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே கழுவிடலான்றதுனால இருக்கிறது மட்டும் அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன். எல்லாமே மசாலாலாம் மோஸ்ட்லி காலி ஆயிடுச்சு. பெப்பரும் கொஞ்சம் தான் இருக்குது. எல்லாத்தையும் அப்படியே கொட்டிடலாம். பெப்பர் வந்து போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் லைட்டாக ஈரப்பதம் இருக்குது. அது நல்லா வரன்னு சுண்டிருச்சுன்னா நிறுத்திடலாம். இந்த பக்கம் வெங்காயம். ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் வந்து எப்பயோ ஆரம்பிச்சிருப்பீங்க, ஒரு சிலர் இப்போயும் தான் ஆரம்பிச்சிருக்கலாம், பொங்கல் வேலை அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பீங்க. எப்பயுமே வந்து இப்போ தான் பண்ணணும்னு நான் எப்பவுமே பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ வந்து அது க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். இந்த பாட்டில்லாம் வந்து நிறைய பேருக்கு பொங்கல் வேலைன்னா என்னன்னு தெரியாது. அது என்னன்றத முதல்ல இது வந்து தக்காளி, இதோடவே வந்து புளி நல்லா எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஊற வச்சு கூடவே அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து தக்காளி இருக்குது, புளி. இந்த ப்ராசஸும் எதுக்காகன்னா புளி தக்காளி எல்லாமே அரைச்சி போட்டோம்னா அந்த நமக்கு கிரேவி வந்து நல்லா திக்காக வருன்றதுனால தான் தக்காளியோட புளியும் சேர்த்து அரைச்சி போட்டுருவேன். பொங்கல் வேலை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். பொங்கல் வேலைன்னு நாங்கள் எதை குறிப்பிடுறோம் அப்படின்னா, சரி, நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து எங்கள் வீட்லேயும் வெள்ளடிப்பாங்க. வெள்ளை அடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்கிற நிறைய திங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து ஓரம் கட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து வேஸ்ட்டான பொருள்லாம் எடுத்து கழிச்சிட்டு நல்ல பொருள் மட்டும் திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணி வெள்ளை அடித்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த திங்ஸ் திரும்ப பழைய இடத்துல இருந்து வச்சு இது பண்ணுவாங்க. இது இயர்லி ஒரு டைம் தான் அந்த ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க. நிறைய வேஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துருவாங்க. எரிக்க வேண்டியது வந்து எரிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது போகி அன்னைக்கு எரிச்சிருவாங்க. இந்த பாய் இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பழசானதெல்லாம் அதுக்குன்னு தனியாக ஒரு இடத்துல வச்சிருவாங்க. வச்சுட்டு அதை போகிக்கு கொளுத்திடுவாங்க. வேணான்றதெல்லாம் வந்து அப்பயே ரிமூவ் பண்ணிட்டு அழகாக வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு வேலையாக தான் இருந்தது. நாங்கள் பசங்களாக இருக்கும்போதும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். வருஷத்தில் ஒரு முறை வெள்ளை அடிப்பாங்க வீட்டுக்கு. அது எல்லா சாமானும் ஹாலில் கொண்டு வந்து போட்டுருவாங்களா, அப்போ எங்களுக்கு செம்ம ஜாலியாக இருக்கும். நமக்கு தொலைஞ்சு போனது அப்படிங்கிற மாதிரி எல்லா பொருளும் கிடைக்குமா, எல்லாத்தையும் நோண்டி எடுப்போம். நாங்கள் அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க, இறச்சி விட்றீங்க கம்முன்றுங்க, துரத்தி விட்டாலும் அப்போதைக்கு வெளியே ஓடும். திரும்ப வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நோண்டி பார்ப்போம். அதில் எனக்கு ஒரு முறை சின்ன வயசில் தேல் இந்த இடத்துல கடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வலி. ஒரே ஒரு முறை தான் தேல் கடிச்சிருக்கு இந்த இடத்துல கடிச்சு. அப்போல்லாம் வந்து ஓட்டு வீடு தான் இருந்தோம். நிறைய தேலுங்கள்லாம் இருக்கும். இந்த மாதிரி பாத்திரம்லாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்கன்னா ஏதாவது ஒன்று மாட்டோம். அதுக்காகவே வந்து அம்மாவெல்லாம் திட்டி துரத்தி அனுப்பிச்சாலும் திரும்ப என்னெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறது, தொலைஞ்ச சாமான், அந்த மாதிரி சொப்பு சாமானுங்க அதெல்லாம் நிறைய இருக்கும்ல நமக்குன்றது, அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காகவே நோண்டுவோம். அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ அந்த பழைய மெமரிஸ்லாம் வந்து திரும்ப ஓடிட்டுருக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த திங்ஸ் எல்லாமே வந்து ஒதுக்கி வச்சு க்ளீன் பண்ணி திரும்ப பழைய இடத்துக்கு கொண்டு வைப்பாங்க. அது இல்லாமல் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒரு தொழிலில் ஈடுபட்டிருப்பாங்க. ஒன்று எங்கள் குடும்பம்லாம் பார்த்திங்கன்னா நெசவு குடும்பம் தான். அது இல்லாமல் விவசாயமும் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இந்த வேலைகள்லாம் வந்து நிறையா இருக்கும். ஸோ இந்த வேலையில் நமக்கு அந்த நேரம் கிடைக்காது. அந்த நடுவில் இந்த வேலைலாம் செய்யறதுக்கு முடியாது. அதனால் அது இயர்லி ஒன்ஸ் ஃபிக்ஸடாக வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒயிட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு இயர்லி ஒன்ஸ் வந்து அந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டு பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நிறுத்திடலாம். நல்லா ஈரப்பதெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. வந்து நிறுத்திட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். மீன் குழம்புக்கு தனியாத்தூள், இது வந்து தனியாத்தூள் வந்து நல்லா நிறையவே ஆட் பண்ணலாம். ஏன்னா வந்து நமக்கு நல்லா திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாய் பொடி. மீன் குழம்புனா கொஞ்சம் காரசாரமாக இருக்கணும். மற்ற இதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ காரம்லாம் போட மாட்டேன். அது இல்லாமல் க்ரீன் சில்லியும் இருக்குது. முக்கியமானது பார்த்திங்கன்னா உப்பும் போட்டாச்சு.
கரம் மசாலாலாம் வருது, கரம் மசாலா, மட்டன் மசாலா, கரம் மசாலா எல்லாம் இதில் போட மாட்டேன்டா. எல்லாம் இங்கே வேலை. காரப்பொடி எல்லாத்தையும் போட்டுருணும். சாய் வந்து சமைக்கிட்ட எல்லா மசாலாவும் போட்டுருவேன் நான். எல்லா மசாலும் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி கிளறிட்டோம்னா அது குழம்பாயிடும். எல்லா மசாலாவும் போடுமா, எல்லா மசாலாவும் போடுமா. அதுல இருக்கிற மசாலா மட்டும்தான் போடணும்னா ஒத்துக்கேன்டா. எத்தனை மசாலா இருக்குது, எல்லாத்தையும் போடு அப்பதான் டேஸ்டா வரும்பா. மசாலா மேன் சாய்க்காக தான் வந்து மீன் குழம்பு புதுசா வந்துருச்சு. மீன் குழம்பு தான் நல்லா. எப்போ பார்த்தாலும் மீன் குழம்பு செஞ்சா அந்த தமா துண்டு மீன் போட்டுருவீங்க, எல்லாம் வேற ஏதாவது. அவனுக்கு அந்த சின்ன மீனே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ், முள்ளு இருக்குதுன்னு அதாலே எடுத்துட்டு வர மாட்டாரு. எங்களுக்கும் தெரியாது. டேஸ்ட் வந்து பார்த்தா சின்ன மீன் தான் வந்து செம்ம டேஸ்டா இருக்கும். முள்ளு முடிய மாட்டேங்குது. ஆனா மத்தி மீன் என்னன்னா வந்து அப்படியே ஒரே தட்டையா வருது. அது ஃப்ரை பண்ணிட்டோம்னா கொஞ்சம் பயம் இல்லாம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. அதனால அது ஃப்ரை போட்டுட்டு இவனுக்கு பிடிச்ச மாதிரி மீன் குழம்பு வச்சிடலாம். அவ்வளோதான் சார், கொஞ்ச நேரத்தில் மீன் குழம்பு ரெடி ஆகிடும். ஏரி வவ்வால். சாய்க்கு இந்த மாதிரி பெரிய மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். இதில் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்குறான். நீ எடுத்துன்னு ஒரு வைப்பா மாம்பழம், இந்த பெரிய ரவுண்டு இருக்குமே அந்த மீன் அப்படிம்பான். இது வந்து மத்தி மீன். இதை நம்ம ஃப்ரைக்கு ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மீன் ஃப்ரைக்கு ரெடி பண்ணலாம். இப்போ வந்து மத்தி மீன் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், கரம் மசாலா கொஞ்சம், அதுக்கப்புறம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக எண்ணெய். மசாலா வந்து உதிராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர். இது நல்லா மீனில் பிரட்டி வச்சிடுறேன். கருவேப்பிலை. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மீன் குழம்பு கொதி வந்துட்டு இருக்குது. கொத்தமல்லி போட்டுடலாம் லாஸ்ட்டாக. ஃப்ரெண்ட்ஸ் மீன் வந்து பொரிச்சிட்ருக்குறோம். இந்த மத்தி மீன் வந்து கருவேடு வாசனை வருது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுமா? ஒரு 2 முறை மட்டும் எடுத்தோமா, அதுக்கு அந்த ஸ்மெல்லுக்காகவே அதுக்கப்புறமா எடுக்கவே இல்லை. இது ஏதோ வெள்ளை மத்தி மீனுன்னாங்களாம். மீன் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு, ஆனாலும் அதே கருவேடு கப்பு அடிக்குது. அதாலே இது விரும்ப மாட்டேங்கிறாங்க பசங்க. ஒரு மாதிரி கருவேடு மாதிரி வாசனை வருது அப்படின்னு எடுத்தாச்சு. பார்க்கலாம். டேஸ்ட்டு பரவாயில்ல தான், ஆனால் அந்த ஸ்மெல்லு ரொம்ப ஒரு மாதிரி வறுக்கும் போது வீடே ரொம்ப நாஸ்தி ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அம்மா அவங்களுக்கு எல்லாத்தையும் வந்து கேரியர் கொடுத்து அனுப்ப போகிறேன். அதுக்கப்புறம் வந்து அம்மா அவங்களுக்கு கொஞ்சம் மட்டன் ஒத்துக்கிறது இல்லைன்றதுனால வேணாம்பாங்க. இருந்தாலும் என்றைக்கோ ஒரு நாள் தானே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றோம். எனக்கு வந்து அப்படியே நம்ம மட்டும் சாப்பிட்றது பிடிக்காது. அதனால் அம்மா அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சிட்டா தான் எனக்கு திருப்தி. கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் நமக்கு ஒரு மன நிறைவாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து மீன் குழம்பு இருக்குது, மட்டன் குழம்பு ஊற்றிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மட்டன் குழம்பு, பசங்க வந்து மட்டன் குழம்பு ஊற்றி கொஞ்சம் சாப்பிட்டாங்க. இது இருக்கிறது வந்து அம்மா அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடலாம். கொஞ்சமாக நைட்டு வந்து எனக்கு மீன் குழம்பு பிடிக்காதுன்றதுனால கொஞ்சமாக எனக்கு மட்டும் நிறுத்திக்கிட்டேன். அம்மாவங்களும் வந்து ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க. ஏற்கனவே வந்து மட்டன் ஃப்ரையும் இருக்கிறதுனால இவ்வளோ செலவாகாதும்பாங்க. அதால்
அம்மா அவங்களுக்கு கொஞ்சம் அம்மா அவங்களுக்கு வந்து மீன் குழம்பு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பா வச்சோம்னா அம்மாவுக்கும் பிடிக்கும். காலையிலே வச்சுருந்தோம்னா களி ஏதாவது கூட செஞ்சு கரெக்டாக வந்து பசங்களுக்கு ஆளுக்கு ஒரு பீஸ் வச்சாச்சு. கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ், அது சாய்க்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா அதால் வந்து 1 கிலோ மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தாராட்டிருக்குது. சரி அதுலேயே கொஞ்சம் குழம்பு வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும்னு வச்சாச்சு. ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் வந்து மட்டன் குழம்பு, மட்டன் ஃப்ரை, அப்புறம் மீன் குழம்பு. இந்த கேரியர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ பெருசு எதுக்கு அப்படின்னாரு கௌசியப்பா. இந்த மாதிரி வந்து 2-3 வெரைட்டி செஞ்சோம்னா ஒரே இதில் போட்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். நியூ இயர் அதுவும் சூப்பரான ரெசிபிலாம் செஞ்சு திருப்தியாக சாப்பிட்டாச்சு. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாமா? பா